தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தமிழ்நாடு முழுவதும் 73,000 பேருக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கும் திட்டத்தை சென்னை பெரம்பூர் சர்மா நகரில் உள்ள நியாய விலைக் கடையில் முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். பயனாளிகளுக்கு புதிய அட்டைகளை வழங்கிய அவர் ரேஷன் பொருட்களையும் நேரில் விநியோகித்து கடையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் முதல்வர் கையால் குடும்ப அட்டை பெற்றது குறித்து பயனாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சந்தோஷமா இருக்கு. 20 வருஷமா கார்டு இல்ல. அப்ளை பண்ண ரிஜெக்ட் ஆயிட்டே இருந்தது. இப்பதான் கிடைச்சிருக்கு. எனக்கு சொல்ல முடியல. எமோஷனல் ஆகுது. ரொம்ப சந்தோஷம். நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னேன். வலைக்கும் சலாம் சொன்னாரு. மாஷா அல்லாஹ் அப்படினாரு. ரொம்ப சந்தோஷம். அவர் நல்லா இருக்கணும். இன்னும் அவர் தான் கண்டிப்பா வரணும். சார் சொல்ல முடியாத ஒரு ஹாப்பினா அது சிஎம் கையால வாங்கினதான் நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அவங்க எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்றது. அவர் எங்களை மாதிரி ஒரு பர்சன் மாதிரி வந்தாங்க. அவர் எந்த ஒரு சிஎம்ன்ற ஒரு ஆட்டிடியூடும் இல்லாம எங்களை மாதிரி நார்மல் பர்சன் மாதிரி வந்து அவ்வளோ கேஷுவலா பேசி அவ்வளோ அழகா வந்து கொடுத்துட்டு போறாங்க சார். பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மின்சார பேருந்துகள் குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். பேருந்து ஒன்றில் அமர்ந்து அதன் வசதிகள் குறித்து ஆய்வு செய்த முதல்வர் பணிமனை ஊழியர்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். இந்நிகழ்வில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை பெரம்பூர் பயணத்தின் போது முதல்வர் விஜய் மீது பூக்கள் மற்றும் தவிக்க துண்டுகளை வீசி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது முதல்வர் கால் அருகே செல்போன் ஒன்று பறந்து வந்து விழுந்தது. இதனால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் செல்போனை உரியவரிடம் ஒப்படைக்க முதல்வர் விஜய் அறிவுறுத்தினார். இது குறித்த காட்சிகள் தற்போது வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.